அடுத்து பாருங்க, ரோமர் 5:19. ரோமர் 5வது அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்திலேயே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலே நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. நான் தேவனை பற்றி எதுக்கு மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், நம்ம எரேமியா சொன்னார் பாருங்க, கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் இந்த பூமியிலே செய்கிற கர்த்தர் என்று சொல்லுது பாத்தீங்களா. கர்த்தர் நான் என்று என்னை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொன்னார்களா. என்னை நீங்கள் அறிந்திருக்கிறது குறித்து மேன்மை பாராட்டுங்கள். என்ன கிருபை இந்த பூமியில வைத்தாரு, என்ன நீதியை இந்த பூமியில வைத்தாரு சொல்லு பாருங்க. அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த பூமியில தேவன் என்ன நீதியை செய்தார். நாம் அவருக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நாம் பாவங்கள் அக்கிரமங்கள் அவர் மேல் சுமக்க பண்ணி அதன் மூலமாக நம்மளை மீட்டெடுக்கப்படுவர் நீதியை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுதான் தேவன் நம்மளை வைத்த அன்பிலே மிகப்பெரிய அன்பு. அல்லேலூயா. அவர் தம்முடைய அன்பினாலே தம்முடைய குமாரன் சொந்த குமாரனை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பினார். அதை மிஞ்சின தியாகம் ஒருவரால் முடியாது, யாராலும் அது செய்யக்கூடாதது. தன் சொந்த குமாரன் ஒரே குமாரன் பாராமல் பூமியில சரி பூமிக்கு தான் அனுப்பினார் மாத்திரமல்ல, பூமியில இருக்க எல்லோருடைய பாவங்களையும் அவர் மேல் அதற்குரிய தண்டனை அவர் மேல் வரப்பண்ணினார். எந்த மனிதராவது செய்ய முடியுமா? தேவன் செய்தார். அதுதான் வேதம் சொல்லுகிற எரேமியால சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் அவர் என்று நாம் அறிந்து கொள்கிறவன் மிகப்பெரிய பாக்கியவான். அப்போ இங்க சொல்லுகிறது, நீங்க மேன்மை பாராட்ட 11 சொல்றது. அதுவும் அல்லாமல் இந்த பூமியில நமக்கு அவரை தந்து நமக்கு ஜீவனை தந்தது அல்லாம இப்பொழுது ஒப்புரவாக்குதலே நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். நாம் பிதாவை மேன்மை பாராட்டுகிறோம். எதற்காக மேன்மை பாராட்டுகிறோம்? நம்மளை மீட்கும்படிக்கு தன் சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். நான் அடிக்கப்படுவதற்காக தன் குமாரனை நம் அடிய அவர் மேல் விடப்படினார். நாம் மரணத்தை அந்த வேதனை படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த மரணத்தை சுமக்க பண்ணினார். நான் வியாதிப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய கரங்களிலே தழும்புகளை சுமக்க பண்ணினார். என் சாபத்தால் நான் வேதனைப்பட்டு மரிக்கப்படாது என்பதற்காக என்னுடைய சாபத்தை அவர் மேல் வரப்பண்ணினார். இது அவர் தேவன் எனக்காக செய்தார். அதனால் என் தேவனை நான் மேன்மை பாராட்டுகிறேன். யாராவது நீங்க எதுக்கு அவரை ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னீங்க சொல்லுங்க. எனக்காக இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். அதனால தான் நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை மேன்மை பாராட்டுகிறேன். நீங்க எதுக்காக மேன்மை பாராட்டுறீங்க? கஞ்சி கிடைக்கணும், இந்த பூமியில அவரோட நான் பெரிய ஆளா இருக்கணும், நல்ல சுகமா இருக்கணும், இதுக்கு அவரை மேன்மை பாராட்டுறீங்க. இதெல்லாம் அற்பமான காரியம். அல்லேலூயா. இது மனிதன் சிந்திக்கிற காரியம், இது மாம்சத்துப்படி உள்ள காரியம், அது அல்ல. அவரை மேன்மை பாராட்டுவது எதுக்காக மேன்மை பாராட்டுகிறோம்? 4 பேர் நம்மளை பேசுவதற்காக அல்ல, 4 பேர் மத்தியிலே கிறிஸ்துவனால் இப்படி இருப்பான் என்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. என் மாம்சத்தை அவரோடு கூட சிலுவையில் நான் அடிக்கப்பட்டிருக்கிறோம். என் மாம்ச இச்சைகள், என் மாம்சத்தின் ஆசவாசங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அவரோடு கூட நான் மரித்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? எனக்காய் செய்தவரை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டுனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாம இருக்கிறனால தான் அந்த அப்படியே இருக்கிறோம். எதுக்கு ஜெபம் பண்ணா, எதுக்கு அவரை ஆராதிக்கணும்? இந்த அறிவு இல்லாதபடி பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறபடினால் நாங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை கூட எத்தனை பேருக்கு கேட்குன்னு தெரியல. அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா செவிகளும் திறக்கப்படுவதா? ஆமென். எல்லா சிந்தைகளும் திறக்கப்படுவதா? ஆமென். இது இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் எத்தனை ஜெபம் பண்ணமா சொல்ல வேண்டியது. அவன் எப்பொழுதும் அவரோடு பேசிக் கொண்டிருப்பான். எப்பொழுதும் இந்த தேவன் எனக்கு தேவை என்று பேசிக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. அன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி குதிக்கிறாங்க. அந்த சிறை கதவுகள்லாம் உடைக்கப்படுது, சிறை சங்கெல்லாம் தெரிக்கப்படுது. உடனே அந்த காவலாளி சொல்றான், இந்த தெய்வத்தை நான் அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
நான் இந்த தேவனை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா? ஆச்சரியப்படுகிறான். அல்லேலூயா. அவன் அப்படி விசுவாசிப்பதற்கு அங்க பவுலும் சீலாவும் ஒரு விளக்கரை செலுத்தினாங்க. என்ன விளக்கரையும்? அங்க ஒரு பவுலும் சீலாவும் விளக்கரை செலுத்தினாங்க. கை கால அடிச்சு கட்டி வச்சிருக்குது. அடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க, சும்மா ஏதோ சோபா செட்ல போட்டு வைக்கல. அன்னைக்கு முழுக்க அடிச்சு சிறைச்சாலையில காலையும் கையையும் கட்டி வச்சிருக்கு. நடு ராத்திரியில் அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை பேர் செய்ய முடியும்? நீங்க ஒரு நாள் அவமானம் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் தோல்விப்பட்டீங்கன்னா, எத்தனை நாள் நீங்க தேவன் மேல் கோபமா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் தேவன் மேல் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க? எனக்கு இதெல்லாம் நடத்தாரு, அவருக்கு அது இருக்குதா, கண்ணு இருக்குதா, அப்படி எத்தனை பேர் சொல்லுகிற கிறிஸ்தவன் இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பவுலும் சீலாவும் அந்த சூழ்நிலை மத்தியிலே கர்த்தரை பாடி அவருடைய மகத்துவத்தை பாடி துதித்தார்கள். வேதத்தில் அவர்கள் சிறை அந்த சங்கிலிகள் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அன்னைக்கு முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். அன்னைக்கு அந்த மகிமை செயல்பட்டிருக்காது. அன்னைக்கு அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அற்புதம் நடந்திருக்காது. அந்த வேலைக்காரன் நரகத்துக்கு போயிருப்பான். ஆனால் அந்த வேலைக்காரன் மட்டுமல்ல, அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்ட ஒரே நாளிலே. அதற்கு பின்பு ஒரு பெரிய விளக்கரம் இருக்கிறது. அதை அவர்கள் செய்தார்கள். ஆமென், ஆமென். அவர்கள் என்ன அன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா சிறைச்சாலையில உனக்கு இப்படி ஒரு பதவியை தரேன்னு சொன்னாங்க அந்த தேவனை துதிப்பதற்கு. அவங்க அதை பார்க்கவில்லை. எனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஆமென். நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி வைத்திருக்கான்னு அறிவு அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கையில கோடி கோடியான பணம் இல்லை. எல்லாரும் அவரை மதிக்கல. அவரை எல்லாம் வெறுத்தாங்க, ஏசினாங்க. அதன் மத்தியில் அவங்களுக்கு தெரியும், இது அல்ல, எனக்கு தேவன் தந்திருக்க தன் குமாரனை எனக்கு தந்தார். இதை மிஞ்சின ஆசீர்வாதம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் பவுல் சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆமென். இதெல்லாம் சாதாரணமா வந்தது இல்லைங்க. அவருடைய அன்பை அறிகிற அறிவு அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்காக கிறிஸ்துவை விட்டு போற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்துக்காக தேவனோடு பேசக்கூடாம தேவனோடு சண்டை போடுற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எதனாலனா அவங்களுக்கு இந்த அறிவு இல்லை, அவ்வளவுதான். அவங்க உலகத்தின்படி அவங்க தேவனை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின்படி இந்த உலகத்திலே வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவரை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா, அதுதான் பவுல் அந்த அன்பை விட்டு ஒருவர் நம்மளை பிரிக்கவே முடியாது. அந்த அன்பை ஒருவர் ருசிக்க ஆரம்பித்தால், அந்த அன்பை ஒருவர் அறிய ஆரம்பித்தால், அவனை எந்த உயிர் போனாலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஏன்னா அது உண்மையான அன்பு. அல்லேலூயா. அதுல ஒண்ணுமே கிடையாது குற்றம். இன்னைக்கு அந்த அன்பை பெற்றவன் தான் சொல்லுவான், நான் குற்றமற்றவன் மாசற்ற. இதெல்லாம் யார்? நான் அதை அழித்து கொண்டவன் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவு உடையவன் தான் தேவனிடத்திலே நெருங்கி பேச முடியும். ஏன்னா அந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நமக்காக அவர் செய்து முடிச்சிருக்கிறார். நமக்காக இதெல்லாம் தன் குமாரனை கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அந்த அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடுகள் இருக்கின்றது தெரியாது. ஆனால் தேவன் அறிவார். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வசன வெளிச்சம் உடையவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வெட்கம் அடைவது இல்லை, அவன் நித்திய ஜீவனை அடைவான். அவர் சொன்ன வாக்கின் மேல் நம்பிக்கை உள்ளவன் பாக்கியவான். அவன் வெட்கம் அடைவதே இல்லை. அவன் தன் மாம்சத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் வெட்கம் அடைவார்கள். வேதம் சொல்லுகிறது, சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர்கள் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் இடறி விடுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் இடறி விடுவார்கள், நாங்கள் எழுந்து நிற்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவு உங்களுக்குள் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. ஒருவேளை இந்த வெளிச்சம், வசன வெளிச்சம் இல்ல அப்படி நான் தேவனிடத்துல கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. வசன வெளிச்சத்திற்காக நீங்க தேவனிடத்துல தாகத்தோடு கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த நான் எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் இந்த வசன வெளிப்பாடுகள் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவருடைய சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. அவருடைய வார்த்தையில நம்பிக்கை வருகிறது. ஆமென். இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு நிச்சயம் வருகிறது. அவருடைய வாக்கு தத்தத்திலே நிச்சயம் வருகிறது. அந்த வசனத்தை மீறி நமக்கு எதுவும் நடக்காதுங்கிற ஒரு நிச்சயம் வந்திருக்கிறது. ஆமென். ஆமென். இப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் பாக்கியவானாக இருக்கிறான். ஏனென்றால் அந்த மனிதரை உலகம் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் சத்தியத்தை தரித்துக் கொள்கிறான். அவன் விடுதலை பெற்றவனாக இருக்கிறான், சுதந்திரவாளியாக இருக்கிறான். அவன் உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென்.
நீங்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தினமும் தேவனிடத்துல ஒரு முக்கியமான காரியங்களை கேளுங்க. அவரை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் உண்மை குறித்த அறிவு எனக்கு தாரும் ஆண்டவரே, சத்தியத்தை குறித்த அறிவு எனக்கு தாரும், சிலுவையின் ரகசியத்தை குறித்த அறிவு எனக்கு தாரும். நீங்கள் தினமும் கேளுங்க. ஆமா, எனக்கு இந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே, நீ தானே எனக்குள்ள ஞானமாக இருக்கு, அந்த ஞானம் எனக்குள்ளே செயல்படுவதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அந்த உங்களுடைய ஆவி எனக்குள் செயல்படுவதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை உறுதியாய் நம்புங்க. அந்த திராட்சை செடியிலிருந்து உங்களுக்குள் எல்லாம் வரும் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்புங்க. அப்படி நம்பும் பொழுதே கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் செயல்படும். கிறிஸ்துவுடைய அந்த தலையில இருக்க எல்லா மகிமையும் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு உங்களுடைய பேச்சை கற்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நாங்கள் எழுப்பிச்சோம், ஒருவன் இந்த பூமியிலே மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் பலத்தை குறித்தோ ஞானத்தை குறித்தோ எதை குறித்தும் அல்ல,